நேரடியாக கேட்கிறார்கள். வருஷ கணக்குல வச்சிருப்பாரு. 2020 வந்த மசோதாவ கையெழுத்து போடாம 5 வருஷம் வச்சிருப்பாரு. கோர்ட்டே தலையிடக்கூடாது, அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு நீங்க இப்ப வெளிப்படையா சொல்ல வரீங்களாங்கிற கேள்விய தான் மத்திய அரசு, குறிப்பா சாலிசிட்டர் துஷார் மேத்தா அவர்களை நோக்கி போறாங்க. இந்த மொத்த போக்கிலேயே அட்டார்னி ஜெனரல் ரொம்ப பெருசா உள்ள வந்துக்கலங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல மிகப்பெரிய பதவியில இருக்கிறாரு, ஒரு லா ஆபீசர். இந்த கவர்னர்களை வச்சுக்கிட்டு இவங்க சும்மா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியா வழக்கு போடுது. வழக்கு போட்டு திரும்ப வரும்போது நம்ம 2 நீதிபதிகள் 3 நீதிபதிகள் அமர்வு அமைக்கிறோம். கான்ஸ்டிடியூஷன் டிபேட் என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? கவர்னருக்கான அதிகாரம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் தெரியுமா? அவங்க அதை தப்புன்னு சொல்லி எல்லாம் பாஸ் பண்ணி வந்த ஒரு மசோதாவை மொத்தமா தூக்கி ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட முடியும். ஆளுநர்களை கொண்டு தாங்கள் செய்யக்கூடிய அத்தனை அழிச்சாட்டியங்களையும் மோடி அரசு நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் போய் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசியல் சாசன ரீதியிலாக மிகப்பெரிய விவாதம். ஆனால் ஜஸ்டிஸ் பி.ஆர். கவாய் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார். இந்த வழக்கிற்கும் அடுத்தது தமிழ்நாடு அரசில் நாங்கள் கொடுத்த தீர்ப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தனித்தனியா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கேஸா வருது. டாக்டர் தமிழிசைக்கு அவங்க இருந்தப்போ ஒரு வழக்கு போட்டு அது போச்சு. ஆர்.என். ரவி அவர்களுக்கு போச்சு. பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு போச்சு. அதே வாதத்தை திரும்ப திரும்ப கேட்டு அவங்க டயர்டா வர்றாங்க. அதை தாண்டி இது தனித்தனியா ஒரு வழக்குல தீர்ப்பு வந்தாலும் திரும்ப இன்னொரு வழக்குக்கு தனியா உட்காந்து வேற நீதிபதிகள் அமர்வு உட்காந்து எழுதணுங்கிற சிக்கல் எல்லாம் வருதுங்கிறதுனால சேர்த்து முடிச்சு விட்டுருவோம். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு வளவன் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இந்த 14 கேள்விகள் சம்பந்தமாக ஹியரிங்ஸ் நாளுக்கு நாள் போய்கிட்டு இருக்கு. பரபரப்பான ஹியரிங்ஸ். சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய துஷார் மேத்தா மற்றும் 5 நீதிபதிகள் கொண்டு அந்த அமர்வுகள் வாத பிரதிவாதங்கள் நல்ல ஒரு பரபரப்பான போய் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு அப்டேட்ஸ்கள் கொண்டிருக்கின்றன. பல செய்திகள் கொண்டிருந்ததுன்னா, குறிப்பாக இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இந்த ஆளுநருக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாநிலங்கள், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய அந்த வாதங்கள் சரியானதுதான் அப்படிங்கிற மாதிரி 3 மாநிலமே முன் வந்திருப்பதாக தகவல்கள். உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் என்று நினைக்கிறேன். இது எந்த மாதிரி இந்த வடக்கினுடைய திசை போய் கொண்டிருக்கிறது? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. அரசியல் சாசன அமர்வு சார்ந்த ஒரு விவாதம் அப்படிங்கிறதுல உச்சநீதிமன்றம் நேரடியாக தெளிவான கேள்விகளை கேட்கிறது. பாஜக அரசும் மறைக்காமல் பல பதில்களை சொல்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நேரடியாக கேட்கிறார்கள். வருஷ கணக்குல வச்சிருப்பாரு. 2020 வந்த மசோதாவை கையெழுத்து போடாம 5 வருஷம் வச்சிருப்பாரு. கோர்ட்டே தலையிடக்கூடாது, அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு நீங்க இப்ப வெளிப்படையா சொல்ல வரீங்களாங்கிற கேள்வியை தான் மத்திய அரசு, குறிப்பா சாலிசிட்டர் துஷார் மேத்தா அவர்களை நோக்கி போறாங்க. இந்த மொத்த போக்கிலேயே அட்டார்னி ஜெனரல் ரொம்ப பெருசா உள்ள வந்துக்கலங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல மிகப்பெரிய பதவியில இருக்கிறாரு, ஒரு லா ஆபீசர். ஜுடிஷியரியையும் மத்திய அரசையும் இணைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய திரு வெங்கட்ரமணி அவர்கள், அப்கோர்ஸ் அவர் பாண்டிச்சேரியில இருந்துதான் பேஸ் இங்க படிச்சுட்டு தான் அவ்வளவு தூரம் போயிருக்காருங்கிறது தனி விவாதம். ஆனால் ஆளுநர்களை கொண்டு தாங்கள் செய்யக்கூடிய அத்தனை அழிச்சாட்டியங்களையும் மோடி அரசு நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் போய் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசியல் சாசன ரீதியிலாக மிகப்பெரிய விவாதம். ஆனால் ஜஸ்டிஸ் பி.ஆர். கவாய் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார். இந்த வழக்கிற்கும் அடுத்தது தமிழ்நாடு அரசில் நாங்கள் கொடுத்த தீர்ப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க இதுல என்ன பேசினாலும், என்ன முடிவெடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுதான். அதை எந்த வகையிலும் மாற்ற முடியாதுங்கிறத டே 2லயே அவரு தெளிவா பதிவு பண்றாரு. ஏன்னா இவங்க சம்பந்தம் இல்லாம, ஏன்னா மெயின்டெனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த வழக்கு தாக்கல் செஞ்சதிலே முகாந்திரம் இல்லை அப்படின்னு எப்பயுமே அப்படி சட்ட ரீதியா வாதாடுறதுங்கிறது ஒரு முறையாகவே இருக்கிறது. அது ஒரு சட்ட உரிமையும் கூட, ஒரு லீகல் விஷயம் தான், லீகலா நடக்கக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவர் ஜாமீன் போடல, கைதே தப்பு அப்படின்னு மெயின்டெனபிலிட்டியை அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது முதல்ல எடுப்பிலே கோர்ட் கன்வின்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டு நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுக்கான ஒரு வாத பிரதிவாதம். ஆனால் உச்சநீதிமன்றம் மெயின்டெனபிலிட்டி வாதங்களை கேட்டுட்டு அலோவ் பண்ணது எதற்கு அப்படின்னா, இந்த கவர்னர்களை வச்சுக்கிட்டு இவங்க சும்மா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க.
அது திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியா வழக்கு போடுது. வழக்கு போட்டு திரும்ப வரும்போது நம்ம 2 நீதிபதிகள் 3 நீதிபதிகள் அமர்வு அமைக்கிறோம். முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கான்ஸ்டிடியூஷன் டிபேட் என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? கவர்னருக்கான அதிகாரம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் தெரியுமா? அந்த காலகட்டத்துல கவர்னர் ஜெனரலாக இருந்தவர்கள் மசோதா, அதாவது கிட்டத்தட்ட யூஎஸ் மாதிரி அந்த பாக்கெட் வீட்டு அதிகாரம் எல்லாம் வச்சுக்கலாம். அவங்க வந்து அதை தப்புன்னு சொல்லி எல்லாம் பாஸ் பண்ணி வந்த ஒரு மசோதாவை மொத்தமா தூக்கி ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட முடியும். ட்ரம்ப்புக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. முழுக்க பாஸ் ஆனாலும் பிரசிடென்ட் நினைச்சா அதை வீட்டோ பண்ணி தூக்கி போடலான்னு. அந்த மாதிரி கவர்னருக்கே இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தனித்தனியா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கேஸா வருது. டாக்டர் தமிழிசைக்கு அவங்க இருந்தப்போ ஒரு வழக்கு போட்டு அது போச்சு. RN ரவி அவர்களுக்கு போச்சு. பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு போச்சு. அதே வாதத்தை திரும்ப திரும்ப கேட்டு அவங்க டயர்டா வர்றாங்க. அதை தாண்டி இது தனித்தனியா ஒரு வழக்குல தீர்ப்பு வந்தாலும் திரும்ப இன்னொரு வழக்குக்கு தனியா உட்காந்து வேற நீதிபதிகள் அமர்வு உட்காந்து எழுதணுங்கிற சிக்கல் எல்லாம் வருதுங்கிறதுனால சேர்த்து முடிச்சு விட்டுருவோம் தான் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் எடுத்திருப்பதாகவே முதல்ல நான் கருதுறேன். இதுல இன்னொன்னு, இவங்க நேரடியா வராம மறைமுகமா தமிழ்நாடு கவர்னருடைய ஜட்ஜ்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி வருவது, குடியரசுத் தலைவர் மூலமாக என்று சொல்லுவதே நீதித்துறையை சேலஞ்ச் பண்ணக்கூடிய, அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீதித்துறை தெள்ள தெளிவா நம்ம அது தெரியும் துஷார் மேத்தா அவர்களுக்கும், இருந்தாலும் அவர்களுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வருவது, குடியரசுத் தலைவர் எடுத்த முடிவையே இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றங்கள் ரத்து செய்திருக்கிறது. அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. எத்தனை முறை ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தியது செல்லாது என ரத்து செய்துவிட்டு யார் முதலமைச்சரோ அவரையே மீண்டும் முதலமைச்சராக உட்கார வைக்கிறோம் இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் முடிவு செய்திருக்கிறதுங்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப குடியரசுத் தலைவருடைய முடிவையே ரத்து செய்து செல்லாது என்று அறிவிக்கும் அதிகாரம் பொருந்திய நீதிமன்றங்களுக்கு குடியரசுத் தலைவர் மசோதாவை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், மிக நீண்ட காலதாமதமாகிறது என்று சொன்னால், டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க எப்படி பேச முடியுங்கிறது தான் நேரடியான கேள்வியாக நம்ம வைக்க வேண்டியிருக்கிறது. மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை வம்புக்கு இழுக்கிறது, நேரடியாக சவால் விடுவதாகத்தான் அவர்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறது, தொடர்ந்து சீண்டுவதாகவே இருக்கிறது. அதனாலதான் நீதிபதிகளும் தெரியாத மாதிரியே அந்த கேள்வி கேட்கறாங்க. ஓ அப்படிங்களா, அப்படி வந்தது அப்படின்னா அவருக்கு வீட்டோ பவர் இருக்குங்களா, அது நீங்க செய்யணும்னு நாங்க சொல்ல முடியாதா அப்படிங்கறதெல்லாம் அவங்க கேட்பதே, அது டோனே வேற விதமாகத்தான் இருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அவுட்கம் நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் நேரடியாக நீதித்துறையினுடைய மாண்பு சம்பந்தப்பட்டதாகவும் இது இருக்கிறதுங்கிறது நம்ம கவனமா அடிக்கொள்ளிட்டு பார்க்கணும். சார், இப்ப நீங்க சொல்வதெல்லாம் பார்க்கும் பொழுது அதாவது BR கவாவே நீங்க சொன்னது போல ஒரு மேற்கோள் காட்டுறாரு. நாங்கள் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். இவர்கள் அச்சுறுத்தும் விதத்திலே இவர்களுடைய வாதங்களும் சரி, இவர்களுடைய நடவடிக்கைகளும் சரி, மத்திய அரசினுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த அச்சுறுத்தல், இந்த போக்க எப்படி பார்க்கிறது? இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஜனநாயகத்துல இந்த சுப்ரீம் கோர்ட்டையே இப்படி ஒரு அச்சுறுத்தல், ஏன்னா இதே மோடியினுடைய அரசுலதான் கடந்த காலத்துல ஓபன் பிரஸ் மீட்ல எல்லாரும் வெளியே வளாகத்திலே வெளியே கொடுத்ததான் நம்மளால பார்க்க முடியாது. அது போன்ற ஒரு சூழ்நிலையை ஒரு இக்கட்டான ஒரு நிலையில தான் உச்ச நீதிமன்றங்களும் நீதிமன்றங்களும் இருந்து கொண்டிருக்கின்றனவா, அல்லது இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகு தலைமை நீதியரசர் BR கவாய் இவர்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டு விடுவார் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அது ஒரு தனிநபர் ஒரு தலைமை நீதிபதி முடிவு செய்யக்கூடியது அல்ல. அடிப்படையில சிஸ்டமிக்கா நீங்க ஜுடிஷியரிக்குள்ள சார்புத்தன்மை கொண்ட ஆட்களை அல்லது ஏற்கனவே நிலைப்பாடு எடுத்திருந்தவர்களை உள்ள நுழைப்பது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகத்தான் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க அகில பாரதிய ஏபி அப்படின்னு அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க, அது RSS வழக்கறிஞர் பிரிவு. கிட்டத்தட்ட ஏறத்தாழ இன்னைக்கு டெல்லியினுடைய நீதிமன்ற காரிடார்ஸ்லயும், டெல்லி ஹைகோர்ட் எடுத்தாலும் சரி, உச்ச நீதிமன்றம் ஆனாலும் சரி, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பரவலான காரிடார்ஸ்ல ABAP ஆட்கள் தான் விரவி இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். இந்தியாவிலேயே மிக அதிகமாக வழக்கறிஞர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதாக ABAP இருக்கிறது. ABAP பின்புலத்திலிருந்து கேரவன்ல நினைக்கிறேன் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக ஒரு கட்டுரை வந்தது. உச்ச நீதிமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய 21 பேர் இருந்தாங்க. அதுல ஏறத்தாழ ஒரு 22 பேர் வரைக்கும் பல காலகட்டங்களில் RSS இந்த அமைப்பினோடு பயணப்பட்டு இருக்கிறார்கள். வெவ்வேறு நிலைப்பாடுகளில், வெவ்வேறு தருணங்களில் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருந்த போது அப்படின்லாம் சில விஷயங்கள கொண்டு வந்தாங்க. உடனே எல்லாரும் அதே சார்புத்தன்மை அப்படிதான் இருப்பாங்கிறது நம்முடைய வாதம் அல்ல. ஆனா
அதற்கு பிறகு அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்பது எப்படி இருக்கிறது, அந்த பார்வையிலிருந்து அவர்கள் விலகி அந்த அவங்க நீதிபதிக்கான அந்த இடத்தில் உட்காரும் பொழுது தன்னுடைய ஒப்பீனியன்ஸ் அல்லது இதுக்கு முன்பாக தான் வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த கண்ணாடி இல்லாம பாக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி விவாதத்துக்குரியதுதான். ஏன்னா எல்லா தீர்ப்புகளும் உள்நோக்கம் கற்பிக்கல, ஆனா அவங்களுக்கு ஒரு ப்ரியர் பயஸ் இருக்கிறதா அப்படிங்கிறது. இப்ப நேற்றைக்கு பாக்குறோம், இந்த இங்க தமிழ்நாட்டுல என்கிளாட் ஆணையத்தினுடைய தீர்ப்பாயங்கள் இருக்கு இல்லையா, தீர்ப்பாயத்தினுடைய நீதிபதி ஒருவர் தனக்கு முன்னால் இருக்கிற வழக்கிலிருந்து விலகுகிறார். அவர் சொல்லுகிறார், ஹையர் ஜுடிஷியரி, உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் அந்த வகையில இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி என்னை சந்தித்து இந்த வழக்கில் நான் சொல்றவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுன்னு பேசினார். மேற்கொண்டு இதை நான் விசாரிப்பது சரியானதாக இருக்காது, என்கிட்ட ஃபேவர் கேட்டு ஒருத்தர் வராரு அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்கிறதுன்னு நீதிபதி ஒரு சார்பு தன்மையோட ஒருவருக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்கணும்னு கேட்கக்கூடிய நிலைக்கு போயிருக்குன்னு நேற்றைக்கு அவர் சொல்லி இந்த வழக்கில் இருந்து விலகி இருக்கிறார். அவரும் நீதித்துறையை சார்ந்தவரை தான் கொண்டு போய் கடந்த காலத்துல சவுக்கு சங்கரனுடைய வழக்குல கூட நம்ம பார்த்திருந்தோம். அதுல என்னிடம் பொலிட்டிக்கலி இன்ஃபுளுன்ஷியலான 2 பேர் வந்தாங்கன்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னாரு. ஆச்சா, இதுல நீதிபதி ஒருவர் என்கிட்ட பேசினாருங்கிறாரு ஒரு நீதிபதி. நீங்க அந்த இடம் ரொம்ப அடிக்கோடிடணும் இல்லையா? கடந்த காலத்துல ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கூட அந்த மாதிரி வேறு ஒரு வழக்குல அவர்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான உத்தரவுகளை பிறப்பித்ததா ஞாபகம் இருக்கு. தீர்ப்புக்கு முன்பாக ஒருவரை சந்தித்ததுங்கிற ஒரு மாதிரியான சில குற்றச்சாட்டுகளை சவுக்கு சங்கரே ஒரு நீதிபதியின் மீது வைத்தது, அதற்கு சுவமோட்டோ எடுக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல நீதித்துறைக்குள்ளேயே ஒரு பெரிய புயல் ஓடிக்கிட்டு இருக்கு. நீதித்துறையில சில குறிப்பிட்ட உயர் நீதிமன்றங்களிலிருந்து மட்டும் ஆட்களை மேல கொண்டு போறது உச்ச நீதிமன்றத்துக்குங்கிற ஒரு போக்கு இருக்கிறது. மாநிலங்கள் மாநில உரிமையெல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா, அங்கேயும் வஞ்சிக்கப்படுதுங்கிறது இன்றைக்கு விவாதமாக டெல்லியில எழுந்திருக்கிறது. ஒரு நீதிபதி, குஜராத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி, அவரை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு கொலிஜியம் பரிந்துரைக்கிறது. உச்ச நீதிமன்ற கொலிஜியத்துல 5 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு உச்ச நீதிமன்றத்திலே இருக்கிறது ஒரே பெண் நீதிபதி தான், ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா. அதை மிக கடுமையாக எதிர்க்கிறார். குஜராத்தை சேர்ந்த விபுல் பஞ்சோலி என்கிற அந்த நீதிபதியை நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? ஏன்னா ஆல் இண்டியா சீனியாரிட்டியில அவர் 56ஆவதா இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி 55 எஃபிஷியன்ட் கேண்டிடேட் இருக்கிறாங்க. குஜராத்ல இருந்து ஏற்கனவே 2 பேர் இருக்கிறாங்களே, எதுக்கு இப்ப 3வது ஆள நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா டிசன்ட் நோட் போடுறாங்க. அவங்க கேட்கறாங்க, நான் ஒரு ஆள் மட்டும்தான் விமன் ஜட்ஜா இருக்கிறேன், இவருக்கு முன்பாக இப்போ நீங்க கொண்டு வர பரிந்துரை செய்கிற குஜராத் நீதிபதிக்கு முன்பாக 3 பெண் நீதிபதிகள் இருக்கிறாங்க, பெண்களுக்கான பிரதிநிதித்துவங்கிற வகையில நீங்க அவங்கள ஒருத்தரை கூட கொண்டு வரலாமே அப்படின்னு பி.ஆர். கவாய் அவர்கள் உள்ளிட்ட அந்த முதல் டாப் சீனியர் 4 ஜட்ஜஸ்க்கும் எதிராக டிசன்ட் நோட்டை அவங்க பதிவு பண்றாங்க. அப்ப இங்க உள்ளுக்குள்ளேயே அமைப்பு முறைக்குள்ளேயே இவரை ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்னாடி ஜட்ஜா மேல கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அப்ப 2 நீதிபதிகள் அதை எதிர்த்தாங்க. அதன் அடிப்படையில் அது டிராப் செய்யப்பட்டதுங்கிற செய்திகளும் இன்னைக்கு வெளியில வருது. அப்ப நீதித்துறைக்குள்ளேயே நீங்க சொன்னீங்க, எனக்கு எப்பயுமே அப்படி ஒரு அமைப்பு முறைக்கு எதிராக வெளியில பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பிரஸ் மீட்ல உட்கார்ந்து இருந்த 4 பேர்ல ஒருத்தர் இன்னைக்கு பாஜகவினுடைய எம்பியா போயிட்டாரு. ரஞ்சன் கோகாயும் ஒருவர், அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா அவர் அப்படி போனதுனால அந்த மற்ற 3 பேருடைய கிரெடிபிலிட்டியை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஜஸ்டிஸ் மதன் லோகர் ஞாபகம், ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வரன் ஞாபகம். இதே மாதிரிதான் ஒண்ணு நடந்தது. அண்ணா சரின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவரு கூடயும் பிரஸ் மீட்டுக்கு ஆட்கள் உட்கார்ந்து இருந்தாங்க சுத்தி. அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கிட்டு போயிட்டாரு, கிரண் பேடி அங்கிட்டு போயிட்டாங்கிற மாதிரி அது போய் அதை நீர்த்து போய் அவருக்கு இப்ப ஒண்ணும் சிக்கல் இல்ல, அவர் மகாராஷ்டிரால அப்படியே ஓய்வு எடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீதித்துறைக்குள்ளேயே பிளவுபடுத்தக்கூடிய போலரைசேஷனை நோக்கின விஷயங்களை செய்ய தொடங்கி இருக்கிறார்களோங்கிற பாயிண்ட் இருக்கு. நீதித்துறையின் மீது RSSக்கு எப்போதும் கண்ணுண்டு. 2014 அவங்க ஆட்சிக்கு வராங்க. அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் கொண்டு வரப்பட்டது NJAC என்கிற சட்டம். நீதிபதிகளை நாங்க UPSC மாதிரி நாங்க எக்ஸாம் நடத்தி நியமிக்கிறோம், அரசு அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்று அவர்கள் கையில் எடுத்தார்கள். உச்ச நீதிமன்றம் நம்ம தலையிலே கை வைக்கிறாங்கன்னு உடனடியாக அதை எடுத்து அது சட்டம் செல்லாதுன்னு ரத்து பண்ணி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. ஆனா கொலிஜியத்துல சில பிரச்சனை இருக்கானா இருக்கு. அதற்கு மாற்று என்பது நாங்கள் நியமிப்பது என்று அரசு கையில் கொடுப்பது அல்லங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இப்ப இருக்கக்கூடிய கொலிஜியம் அமைப்பு முறையே பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வர அளவுக்கு தான் இருக்கு, அல்லது அதை ஒரு புஷ் பண்ணிட முடியுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. பி.ஆர். கவாய் அவர்களுடைய உறவினர் ஒருவர் பாம்பே ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜா எலிவேட் பண்ணிருக்கிறாங்கிறது இப்ப விமர்சனத்துக்கு உள்ளது. அவர் இருக்கிறார் என்பதற்காக அங்க
அங்க இருக்கக்கூடிய கொலீஜியம், ஹைகோர்ட் கொலீஜியம் தான் அதை பரிந்துரை பண்ணுவாங்க. அங்க இருந்து வந்த பிறகுதான் இவங்க அதை கிளியர் பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துல இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா வராதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப உங்களுடைய வழக்குகள் அல்லது உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர் தெரிந்தவர் வராரு அப்படின்னா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் நீங்க அந்த வழக்கு உட்காரக்கூடாது. இங்க பொன்முடி அவர்களுக்கு தண்டனை கொடுத்த வழக்க ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த தீர்ப்பு கொடுத்த பிறகு கொண்டு போய் டிஎம்கே கண்டுபிடிச்சு சொன்னாங்க. தீர்ப்பு கொடுத்தாச்சு, நீங்க இப்ப கொண்டு வரீங்க. ஏன்னா நீங்க அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக இருந்து பொன்முடிக்கு எதிரான ஆவணங்களை அரசு சார்பில் திரட்டியவர். நீங்க பின்னாடி ஜட்ஜ் ஆகி உட்கார்ந்து வரும்போது நீங்க பொன்முடிக்கு எதிராக அந்த கேஸ்ல ஆவணத்தை திரட்டினவர்னா உங்களுக்கு அடிப்படையில் அவர் ஒரு குற்றம் வழிதாங்கிற ஒரு பார்வை இருந்திருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அவர் தீர்ப்பெல்லாம் கொடுத்த பிறகு அதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அவர் அதுக்கு பிறகும் பின்வாங்கிக்கல. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினாங்க. அது தனி விவாதம். அப்ப அந்த மாதிரியான சூழலுக்குள் இருக்கிறது. கொலீஜியம் தன்னுடைய வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யாத வரை பொலிட்டிக்கலி அதன் மீதான விமர்சனங்களும் அதை போலரைஸ் பண்ணுவதற்கான வேலைகளையும் பாஜகவும் RSSம் வெளியிலிருந்து செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு அது நகருகிறது. நீதித்துறை தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய, அதாவது எப்படி தேர்தல் ஆணையம், தேர்தல் அமைப்பு முறை, எல்லா தன்னாட்சி அமைப்பு முறைகளும் இன்றைக்கு நிற்கிறதோ அப்படியான ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நீதித்துறையும் நிற்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா சார். இதுல மட்டும் இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்பொழுது ஹியரிங்ஸ் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் சம்பந்தமாக போய்கொண்டிருக்கிறது. டே 2லேயே BR கவாய் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார் என்று கூறினீர்கள். நாங்கள் போட்ட உத்தரவுகள், தீர்ப்புகள் என்பது அது உள்ளபடியே நாங்கள் அதில் எந்த மாற்றமும் செய்ய போவதில்லை என்ற ஒரு காலக்கெடு நிர்ணயிச்சது தான் அதில் தெளிவுபடுத்திட்டாரு. அப்படிங்கிற பொழுது இப்ப இந்த ஹியரிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. மத்திய அரசிற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் உண்டான அந்த ஹியரிங்கு, அந்த 14 கேள்விக்கு உண்டான பதில் உரைப்பதற்காக இப்போது இந்த ஹியரிங்க்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்தால என்ன செய்ய இயலும்? அவர்கள் பதில் அளிக்க கூட அவசியம் இல்லை. ஏன்னா கடந்த காலத்துல நீங்க குறிப்பிட கூட செஞ்சிருக்கீங்க. ஒரு விவகாரத்துல குடியரசுத் தலைவருடைய இந்த கொஸ்டினுக்கு கூட ஆன்சர் பண்ண வேண்டிய தார்மீக கடமை கிடையாது உச்சநீதிமன்றத்திற்கு. ஆனாலும் ஜனநாயக கடமையை உணர்ந்து இந்த ப்ராசஸ் செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன உத்தரவுகள் பிறப்பிக்க முடியும் உச்சநீதிமன்றத்தால்? நாங்கள் போட்ட உத்தரவு தான், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸுக்கு உண்டான இந்த வாத பிரதிவாதங்கள் மூலியமாக உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவுகள் இறுதியாக பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? நிறைவான கருத்து. உச்சநீதிமன்றம் இதுல ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பிளே பண்ணணும்னு தான் நான் பாக்குறேன். அடிப்படையில ரொம்ப நம்ம ராஜதந்திர ரீதியிலாக கூட நீங்க அதை எடுத்துக்கலாம். சட்ட ரீதியிலான நிலைப்பாடுகள், ஏன்னா இது உத்தரவுகள் கிடையாது. குடியரசுத் தலைவருக்கு, கவர்னர்களுக்கும் அதாவது எப்பயுமே ஃபைனல் ஆர்பிட்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், நம்முடைய BR கவாய் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னதை போல அவங்க தான் கஸ்டோடியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்னா அவங்க தான் அஃப்கோர்ஸ். அதே போல ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர், அரசமைப்பு சட்டத்தில் இறுதி வியாக்கியானம் என்பது உச்சநீதிமன்றம் கொடுப்பதுதான். பின்னாளில் அதை விட ஒரு பெரிய அமர்வு உட்கார்ந்து வேற மாதிரியா கூட அதை இன்டர்பிரட் பண்ணிட்டு போகலாம். அதுல அது விவாதத்துக்குரியது. இங்க எதற்கும் மேல்முறையீடு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது சட்ட வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர்ஷிப் என்கிற தங்களுடைய அதிகாரத்தை உறுதி செய்யக்கூடிய இடத்திற்கு உச்சநீதிமன்றம் நகரம். ஒண்ணு. இரண்டாவது, ரொம்ப சிம்பிள். இதுல கேரளா சொன்னதை போல, கேரளா அரசின் சார்பில் சொல்லப்பட்டதை போல, இந்த 14ல ஏறத்தாழ 11 கேள்விகள் வரைக்கும் அந்த 2 நீதிபதிகள் தீர்ப்பு, தமிழ்நாடு கவர்னருக்கான தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதுலயே பல விஷயங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம அந்த தீர்ப்பு படிச்சதுல இருந்து ஒரு உதாரணம் சொல்றோம். இதையே கூட அவங்களும் செய்யலாம், அதை விட இன்னும் ஷார்ப்பா கூட செய்யலாம். கவர்னர் as soon as possible அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. as soon as possible அம்பேத்கர் அவர்கள் தான் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட்ல கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஏன்னா ஒரு பெரிய பதவி, அவங்களுக்கு நம்ம பிக்ஸ் பண்ண வேண்டாம், அது ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்குங்கிறதுக்காக. அதுக்கு முன்பாக என்ன வார்த்தை இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு டென்யூர் வச்சிருப்பாங்கல்ல, என்ன அதுக்கு முன்பாக என்ன வார்த்தை இருந்தது என்று சொன்னால், தன்னிடம் ஒரு மசோதாக்களில் நாட் லேட்டர் தென் 6 weeks என்று இருந்தது. 6 வாரங்களுக்கு தாண்டாமல் அதற்குள்ளாக முடிவெடுத்து கையெழுப்பம் போட வேண்டும் இருந்தது. ஆச்சுங்களா? நாட் லேட்டர் தென் 6 weeks இருந்ததை as soon as possible என்று இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்ப 6 வாரங்கள் என்பதற்கு பதிலாக ஒரு டீசெண்டா வார்த்தையை மாத்திருக்காங்க. 6 வாரங்கள்ல டைம் 1.5 மாசமே டைம் பிக்ஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இத ஜட்ஜஸ் கோட் பண்றாங்க. ஜஸ்டிஸ் JB பர்திவாலாவும் ஜஸ்டிஸ் R மகாதேவன், JB பர்திவாலா அவர்கள் தான் அதை பென் டவுன் பண்ணாரு. அதுல அவர் கோட் பண்றாரு.
அப்ப அவங்களுடைய நோக்கம் அன்றைக்கு என்னவாக இருந்தது, எதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுன்னு இதை கோட் பண்ணிட்டு, நீங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டுக்குள்ள போயிருந்தா உங்களுக்கு வெறும் 6 வாரம் தான் டைம் இருந்திருக்கும். அதனால டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றது தப்பு இல்லை. இந்த டைம் ஃப்ரேமே உச்சநீதிமன்றம் தாங்களாக உட்கார்ந்து ஃபிக்ஸ் பண்ணல. மோடி அரசு, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு உள்துறை அமைச்சராக அந்த காலகட்டத்துல ராஜ்நாத் சிங் இருந்தாரு. அவரு உள்துறைகளுக்கு எல்லா துறைக்கும் சர்க்குலர் அனுப்புறாரு. மாநில அரசுகள் அனுப்புற மசோதாலாம் வந்து இங்க வருஷ கணக்குல கிடக்கு. நீங்க வர்றதெல்லாம் 6 மாசத்துக்குள்ள 3 மாசத்துக்குள்ள குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு மினிஸ்ட்ரியில இருந்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு போடப்பட்ட சர்க்குலரை கையில எடுத்துக்கிட்டு, அங்க இருந்து வருது அப்படின்னா மாநில அரசோட கன்சல்ட் பண்ணிட்டு திரும்ப அனுப்புறதுக்கு உள்ள டென்யூர்னு உங்களுடைய அரசாங்கம் போட்ட இன்டர்னல் சர்க்குலர் தான் அவங்க தீர்ப்பிலேயே கோட் பண்ணி இது இனிமே சட்டமாகட்டும், வெளிப்படையான சட்டமாகட்டும்னு போட்டாங்க. இதெல்லாம் எடுத்து வெறும் அந்த ஜட்மெண்ட்டையே கோட் பண்ணி கூட அவங்களால அதை டீல் பண்ண முடியும். டிப்ளமேட்டிக்கா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. தங்களுடைய அதிகாரம் பறிபோவதை, அது கொலிஜியம் அமைப்பு முறையாக இருந்தாலும் சரி, நீதிபதிகள் நியமனமாக இருந்தாலும் சரி, இது சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீதித்துறை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதுன்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. மிக்க நன்றி.